வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். சார், நேற்று பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாரு. பிரஸ் மீட்ல வந்து நெறைய விஷயங்கள வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, 60 ஆண்டு கால வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல தான் கடன் சுமை இரட்டிப்பாக அதிகரித்திருக்கிறது. 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. ஆனா பொதுத்துறை நிறுவனங்களோட கடன்லாம் சேர்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி வரும் அப்படின்னு ஒரு செய்திய வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த வெள்ளை அறிக்கை இப்போ வெளியிடுவதற்கான நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி காலத்துல நிதி மேலாண்மைய அவங்க சரியா செய்யல அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நோக்கமா? இல்ல அ இனி வரும் காலங்களில், ஏன்னா அந்த வெள்ளை அறிக்கையிலேயே அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஃபீசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, லிமிட்டடா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. அப்ப தாவேகா அறிவித்த அந்த மக்கள் நல திட்டங்கள்லாம் வெறும் ஒரு எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தானா? அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து அவங்களால முடியல அப்படிங்கிறதுக்காக, இத ஒரு எஸ்கேபிசம் ரூட்டாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அதுதான் காரணம். இருக்கலாம். அதாவது வெள்ளை அறிக்கைங்கிறது தவறு இல்லை. இவங்க திமுக ஆட்சி காலத்தில் கூட ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதில் எந்த தவறும் இல்லை. உள்ளது உள்ளபடி சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனா வெள்ளை அறிக்கை வந்து ரொம்ப சுத்தமான வெள்ளையா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும். இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டவை அனைத்தும் உண்மைகள் தான். ஆனால் அனைத்து உண்மைகளும் சொல்லப்படவில்லை. இதுதான் விஷயம். பிரச்சனையே அங்கதான் இருக்கு. திரு தென்னரசு வந்து தன்னுடைய அறிக்கையில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காரு. கடனை பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் 2 மடங்கு வந்து இதை உயர்த்திருக்கோம், வருமானத்தை உயர்த்திருக்கீங்க, அதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ரொம்ப அர்த்தப்பூர்வம். அதெல்லாம் இதை வெள்ளை அறிக்கை சொல்ல மாட்டேங்குது. எந்த அளவுக்கு கடன் வந்து இது வருமானம் வந்து கூடியிருக்கு அப்படின்னு. இப்போ இவங்க வந்து குஜராத் வந்து இந்த சர்ப்ளஸாக இருக்குது நம்மளோட கம்பேர் பண்ணும்போது. மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் இருக்கிறத விட நமக்கு ரெவன்யூ டெபிசிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி சொல்கிற நேரத்தில் இந்த 4 ஸ்டேட்ல இன்க்ளூடிங் தமிழ்நாடு அல்லது இன்க்ளூடிங் ஆல் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா எல்லாத்துலேயும் வந்து டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth வந்து தமிழ்நாடு மட்டும்தான் வந்திருக்கு. அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதனால சொன்னால் எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லலை. இது வந்து அதாவது பொய்களை கொள்ளாமல் முழு உண்மைகளையும் சொல்லாமல் சில உண்மைகளை சொன்ன ஒரு வெள்ளை அறிக்கை. ஆனால் அடுத்து வந்து அவர் பேசுனது வந்து நிதியமைச்சர் பேசுனது வந்து அரசியல். இதனுடைய அடிப்படையில் அவர் பேசுனது வந்து அரசியல். இவர் தென்னரசு வந்து இது வெள்ளை அறிக்கை இல்லை, இது வெற்று அறிக்கைன்னு சொல்லுதும் அரசியல் தான். அரசியல் வந்தால் 2 பேரும் அரசியல் பேசணும். தென்னரசு கேட்கிற சில கேள்விகளுக்கு நிதியமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். முதல்ல என்னன்னா, இந்த வெள்ளை அறிக்கையே பார்ப்போம். இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி என்னமோ தமிழ்நாடே நாசமா போயிருச்சு இந்த 5 வருஷத்துக்கு அப்புறங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு புள்ளி விவரங்கள் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெள்ளை அறிக்கையில சொல்ற பெர்சன்டேஜ் அப்படின்னு அவங்ககிட்ட வாசி காமிக்கிறேன். டெபிசிட் இன் இன்கம் ஒர்ஸ் தேன் கோவிட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. வருமான குறைவு பற்றாக்குறைங்கிறது கோவிட் டயத்தில் இருந்ததை விட அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டிபி எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி அந்த 2021 என்னவா இருந்ததா இவங்களுடைய பெர்சன்டேஜ் 2.25%. 2026 எவ்வளவு 2.22%. இது என்ன பெரிய டிஃபரன்ஸ் இதுல? அடுத்து இந்த எஸ்ஓடிஆர் இஸ்டு ஜிஎஸ்டிபின்னு ரேஷியோ, இதெல்லாம் என்னன்னு சொல்லி கூட தெரிய வேண்டியதில்லை. எஸ்ஓடிஆர் என்ன அது விளக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. அந்த ரேஷியோல என்ன சொல்லியிருக்காங்க, 2021 5.93, 2026 5.45. என்ன டிஃபரன்ஸுங்க? என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி இஸ்டு ஜிஎஸ்டிபி அது 2021 28.7%, 2026 28.3%. 0.4% டிஃபரன்ஸ். இது பெருசா சொல்றாங்க. கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ்டு டிஆர்ஆர் அது வந்து 60.4% 2021 இருந்தது. இன்னைக்கு 64.4% இருக்கு. என்ன பெரிய கெட்டு போச்சு. அதே மாதிரி பிசிக்கல் டெபிசிட் இஸ்டு ஜிஎஸ்டிபினா 3.56% அந்நியா இருந்தது. இப்போ 3.77% இப்போ இருக்கு. இதெல்லாம் நான் இட்டுக்கட்டல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் அப்படியே வாசிச்சிருக்கேன். அப்போ ஆமா சில லைபிலிட்டி கூடியிருக்கு. எந்த அளவுக்கு? அலாமிங்கா கூடியிருக்கா? அலாமிங்கா கூடல. இதுல தென்னரசு வந்து வரிசையை அடிக்கிட்டே போறாரு. நாங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணாம இருந்தோமா? சரி நீங்க என்ன பண்றீங்க?
நாங்க பண்ண ஸ்கீம் வந்து இதுக்கு வந்து அவங்க மெட்ரோக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்களே எங்க கையில இருந்து போடணும்னா எங்க இருந்து போடுவோம்? கடன் வாங்கி தான் போடணும். இன்னைக்கு கடன் வாங்கி அந்த மெட்ரோ நாங்க வாங்கின கடனை திருப்பி தர்றதுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் நினைக்கிறதுனால தானே எங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் படித்தேன் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். நான் படித்தேன் எடப்பாடியார் காலத்துல வந்து ஒரு லோன் வந்து ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். இது உண்மையா இல்லைன்னு வெரிஃபை பண்ணணும். ஐ திங்க் இட் இஸ் கரெக்ட். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமை திமுக அரசுல ஏன் வரல? ஏன்னா தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அட்ரஸிங் சர்வீசிங் த லோன். அவங்களுக்கு வந்து லோன் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு வருமானத்தை வந்து பெருக்கி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒண்ணு. இன்னொன்னு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரலன்னு சொல்றாங்கல்ல. 1977 நான் ஐஏஎஸ்க்கு போய் ஜாயின் பண்ணும்போது அங்க வந்து கொடுத்த பெரிய பெரிய எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் செக்ரட்டரிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களுக்கு வந்து லெக்சர் கொடுப்பாங்க. அந்நேரம் கொடுத்த லெக்சர் எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, 2 மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சாலை கட்டமைப்பு உள்ள மாநிலங்கள். 2 மாநிலங்கள். ஒன்று பஞ்சாப், இன்னொன்று தமிழ்நாடு. இது 1977 இந்த நிலைமை. அப்போ தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட மிகச்சிறந்த சாலை கட்டமைப்பு உள்ள ஒரு மாநிலம். அப்ப இவங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன? எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வசதி குறைவு ஏற்பட்டு விடுமோ, ஹைதராபாத்தும் பெங்களூரும் ஏர்போர்ட் வந்து பெருமளவு முன்னேற்றம் கண்டதுக்கு பின்னாடி இந்த ஃபுட்ஃபால்னு சொல்லுவாங்க. எத்தனை பேசஞ்சர்ஸ் வர்றாங்க, பயணிகள் வர்றாங்கன்னு. அந்த ஃபுட்ஃபால் வந்து சென்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த அளவுக்கு சென்னை வந்து அதிகரிக்கல. இப்ப இந்த இதுல வந்து ஏர் டிராவல் பண்றவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ், வசதியானவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்கெல்லாம் வர்றாங்க. அந்த ஃபுட்ஃபால் குறைஞ்சதுன்னா இங்க வர்ற ப்ராஜெக்ட்ஸ் குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இங்க வர்ற வணிக வாய்ப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நிச்சயமா ஒரு இன்னொரு ஏர்போர்ட் தேவைப்படுது. பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த பரந்தூர் விமான நிலையத்தை இவர் முதல்ல இருந்து எதிர்த்துட்டாரு. அங்கெல்லாம் போயிட்டாரு விஜய். போயிட்டு இப்ப ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, பண்ண மாட்டோம். எதனால? விமான நிலையம் வேண்டாங்கிறது அவங்களுடைய திட்டம் இல்ல. அங்க வந்து நிலம் கையகப்படுத்தக்கூடாது, விவசாயிகளுக்கு பாதிப்பு. இது அவங்களுடைய அடிப்படை இது அப்ஜெக்ஷன். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம், அங்க சிப்காட் கொண்டு வருவோம். சிப்காட்டுக்கு லேண்ட் எடுக்க மாட்டீங்களா? எடுக்கிற சிப்காட்டுக்கும் எடுப்பீங்க, விமான நிலையத்துக்கும் எடுப்பீங்க. அப்ப இது டைவர்ஷனரி டாக்டிக், அவ்வளவுதானே. அப்ப விமான நிலையம் வரலன்னா சரி, பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமை, பொருளாதார முன்னேற்றம் தான் பாதிக்கப்படக்கூடியது. அதுதான் தென்னரசு வந்து கேட்கிறாரு, நீங்க எந்த திட்டம் கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்க வந்து ஒரு 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 மாநிலத்துடைய வருமானங்கிறது வந்து 3 ஆஸ்பெக்ட் இருக்குங்க. ஒண்ணு வந்து அவங்க தங்களுடைய வருமானத்தை டாக்ஸேஷன் இது மூலம் வருமானத்தை வந்து பெருக்கிறது. 2வது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிக்சர் போர்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னபடி அந்த ஃபார்முலா படி கொடுக்க வேண்டிய பணம், இது மாநிலங்களின் உரிமை பணம். அந்த பணத்துல வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க இப்போ உள்ள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எல்லாருக்கும் தெரியும் அந்த பணம். 3வது லோன் வாங்குறது. இந்த 3 தான் ஒரு மாநிலத்துடைய வருவாயுடைய மொத்த வருவாய் இந்த 3 வகையிலிருந்து தான் வருது. இப்போ இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணத்தை வந்து இடைஞ்சல் பண்றாங்க. வரி வசூல்ல வந்து எல்லா மாநிலங்களும் சில விஷயங்கள் வந்து வரி வசூலை கூட்டுறது இல்லை. தமிழ்நாடும் அதுக்கு விதிவிலக்காது. டிஎம்கே ஆண்டாலும் சரி, ஏடிஎம்கே ஆண்டாலும் சரி, சில விஷயங்கள்ல வரி வசூலை வந்து இன்னும் அதிகரிக்க முடியும். ஆனா அதிகரிக்கிறது கிடையாது. உதாரணம் வந்து ஹவுஸ் டேக்ஸ் இருக்கு. முனிசிபாலிட்டி வந்து ஹவுஸ் டேக்ஸ் பண்ண முடியும். இந்த ஹவுஸ் டேக்ஸ் வந்து நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா பெரிய பங்களால இருந்தாலும் சரி, பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி, ஃப்ளாட்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ போடணுமோ அதில் 5 ஒருவங்க தான் போடுறாங்க. அதுக்கு மேலே போடுறது இல்லை. ஏன்னா பயம், மக்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்துடும் சொல்லி பயம். எல்லா அரசுமே இது மாதிரி பண்றாங்க. இதுல வந்து நமக்கு வந்து இது வருமானம் வந்து குறையுது. இன்னொன்று, இவங்க இந்த இதெல்லாம் என்ன சொல்றாங்க, லீக்கேஜ் ஊழல் 2ஐயும் நாங்கள் நிப்பாட்டுறது மூலம் 1 லட்சம் கோடி நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடுவோம். அதனால எல்லா இது சந்தோஷம் தான். அப்படி நிப்பாட்டின அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு கட்டத்தில் நம்மளும் 2 பேரும் சந்திக்கத்தான் போறோம், இதை பத்தி பேசத்தான் போறோம். 1 லட்சம் கோடி அவங்க ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். நிச்சயமாக அவங்க சொன்ன ஸ்கீம் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னா மேலும் வாழ்த்து சொல்லுவோம். ஆனா அடிப்படை பொருளாதாரம் புரியாம பேசக்கூடாது. அதாவது லீக்கேஜும் ஊழலும் சில சமயங்களில் லீக்கேஜ் ஊழலின் காரணமாக இருக்கும். ஆனால் எல்லா சமயங்களிலும் லீக்கேஜும் ஊழலும் ஒன்றாக பயணம் செய்வதில்லை. லீக்கேஜுங்கிறது அரசுடைய தவறான கொள்கையினால கூட இருக்க முடியும். வருமானம் வந்து குறைய முடியும். வேற ஒன்றும் வேண்டாம். பத்திரப்பதிவு அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் பூரா இருக்கு. நம்ம நிலம் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, அங்கே போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு 9% டோட்டல் டாக்ஸேஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது. 8% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், 1% வந்து ஸ்டாம்ப் காஸ்ட். மொத்தம் 9% வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. இதுல லீக்கேஜே கிடையாது. இந்த 9% வந்து லீக்கேஜ் பண்ணவே முடியாது. அது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட்டுக்கு போகுது. லீக்கேஜ் இல்லாத ஒரு இதுல ஊழல் இருக்கு. என்ன சொல்றாங்க, ஆக்சுவல் வேல்யூக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கறாங்க. ஆமாங்க, அதுதான் இருங்க. இல்ல அது பேர் இருங்க. இதுக்கும் ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். லீக்கேஜுக்கும் ஊழலுக்கும் இந்த துறையில சம்பந்தம் இல்லை.
9% கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. ஆனா ஊழல் இருக்கு. நான் இப்போ ஊழல் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஊழல் சொல்லி என் மேல கேஸ் போடுவாங்க. அதனால ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணணுமே. அதனால என்ன சொல்ல முடியும்? ஊழல் இருப்பதாக பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். போய் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். இப்போ அங்க ஊழல் இருக்கிறதுனால வந்து கவர்மெண்ட் ரெவென்யூ வந்து லீக்கேஜ் ஆச்சா? ஆகல. அப்ப எங்க தப்பு நடந்தது? அந்த கவர்மெண்ட் ரெவென்யூ சோர்ஸ் வச்சிருக்கீங்களே, அந்த சட்டமே தப்பு. அந்த சிஸ்டமே தப்பு. ஏன்னா 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்துக்கு நீங்க கைடன்ஸ் வேல்யூ 20 லட்சம்னு வச்சிருக்கீங்க. 20 லட்சத்துல 9% 1,80,000 நீங்க 2 கோடின்னு கைடன்ஸ் வேல்யூ கரெக்டா கொண்டு வந்துட்டு 9% இல்லாம 4% கொண்டு வாங்க. மொத்தமே ஸ்டாம்ப்பு அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 4% கொண்டு வாங்க. 2 கோடியில 4% வந்து 8 லட்சம். ஒரு நிலத்துக்கு 8 லட்சம் வரிய குறைச்சிட்டு 8 லட்சம் வாங்க வேண்டிய இடத்துல நம்ம 1,80,000 வாங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒரு இடத்துல மட்டும் நமக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு வந்து நமக்கு ரெவென்யூ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இதனால கருப்பு பணமா இல்லாம அந்த பணம் அத்தனை வெள்ளை பணமா எக்கானமிக்குள்ள போகும். இதை செய்ய வேண்டிய தேவை. இவங்க செய்யட்டும். இட் இஸ் வெல்கம். ஏன்னா பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன். பல அரசுகள் ஓரளவு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை குறைச்சாங்களே ஒழிய கைடன்ஸ் வேல்யூ சரியான கைடன்ஸ் வேல்யூ அது இதில் இருக்கு, சிட்டியில் இருக்கு. இந்த சென்னையில் சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான மார்க்கெட் வேல்யூ விட சில லட்சம் ஜாஸ்தியா கைடன்ஸ் வேல்யூ இருக்கு. நான் பார்த்துருக்கேன். ஆனா கிராமங்கள்லையும் அர்பன் செமி அர்பன் ஏரியா, சபர்பன் ஏரியா இங்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்று இந்த ஹவுஸ் டேக்ஸ் நான் வந்து சொன்னேன். இந்த டாஸ்மாக் பத்தி ஒரு பெரிய இதில் வந்து வருமானம் வருதுன்னு பெருசா பேசுறதே வந்து ஒரு அரசுக்கு இழுக்கு. தமிழக மக்களுக்கு மக்களுடைய மாண்புக்கு இழுக்கு. டாஸ்மாக் இவ்வளவு இதாக வச்சிருக்க கூடாது. பேசாம அதை பிரைவேடைஸ் பண்ணிடலாம். பிரைவேடைஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து வசூல் பண்ணிக்கலாம், வரி வசூல் பண்ணிக்கலாம். அது மச் பெட்டர். ஆனால் அரசு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன டேக்ஸ் போடுறாங்க? அந்த டேக்ஸ் வந்து கேபிடேஷன் ஃபீ வந்து கணக்கில் காமிக்க மாட்டாங்க. அது இல்லாமல் வந்து வெறும் ஃபீயை மட்டும் காமிப்பாங்க. அது மேலே மட்டும் ஒரு டேக்ஸ் போடுறீங்க. இதை வந்து நீங்க வந்து பெருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ வழிகள் அவங்களுக்கான அந்த ஃபீ வந்து ரெனியூவலுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நாங்க வந்து முயற்சிகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சமீபத்துல சொல்றாங்கல்ல. இவங்க டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க, ஸ்கூல் டிரான்ஸ்பரண்டா இல்ல. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால இதெல்லாம் எல்லாம் நான் நினைக்கிறேன் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து கொளுத்த டொனேஷன் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். தமிழும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எக்கச்சக்கமா மாணவர்கள்ட்ட இருந்து காசு பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இது மாதிரி வந்து தே ஆர் கோயிங் அன்பனிஷ்டு. அதனால இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க ரெவன்யூ பெருக்கலாம். அதுல வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க இதுல எல்லாம் விதமான பெருக்குனீங்கன்னா உங்களை நான் ஏத்துக்கிடுவேன். உண்மையாகவே நீங்க வந்து லீக்கேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பாக்குறீங்கன்னு. இது ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இவர் வந்து ஆதவர்ஜன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னதை கான்ட்ராக்ட் மூலமா கேள்விப்பட்டேன். அதாவது மினிஸ்டருக்கு பாலிட்டிஷியன்ஸ் கொடுக்குற எந்த இதுவுமே வேண்டாம், கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். ஒரு கான்ட்ராக்ட் சொன்னார். இப்போ அவங்க கொடுக்கறது இல்லைன்னாரு. அப்போ பரவாயில்ல ஊழல் இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னு. இல்லை ஆஃபீஸருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இருக்கோம் சார், அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதே தான் இடைஞ்சல் பண்ணி விட்டுருவாங்க சார். நமக்கு எதுக்கு அதை தடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லலை சார். மினிஸ்டர் கொடுக்கறது தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னார் சார் அப்படின்னாரு. சரி அப்போ அதாவது உங்களுக்கு மிச்சம் தானே, எத்தனை நாளைக்கு சார் இவன் ஒருத்தர் மட்டும் வாங்குறேன் நான் வாங்காம இருக்கேன்னு யோசிக்க மாட்டாங்களா? இது பாருங்க ப்ராக்டிக்கலா எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த விபி சிங் காலத்துல ஒருத்தர் பிரிவென்டிவ் ஆஃபீஸ் சொல்லுவாங்க கஸ்டம்ஸ்ல. அவர் வீடு கட்டுறது நிப்பாட்டிட்டார். எனக்கு தெரிஞ்சவர். நான் அவர்கிட்ட கேட்கறேன், என்னப்பா வீடு கட்டுறது நிப்பாட்டிட்டேன்னு. இந்த ஆளு ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்காந்து இருக்காருங்க. அவர் வாட்டுக்கு ஏதாவது கோயில் ஓட்டா நமக்கு இது என்ன பாருங்க. ஒருத்தர் நாணயமா இருந்தா கீழ் மட்டத்தில் உள்ளவங்க எப்படி பயப்படுறாங்க. உடனே நான் சொன்னேன், அப்ப இந்த லெவலில் நீ வீடு கட்டி முடிக்கவே முடியாது இல்லைன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் பிரமாதம். இவரையெல்லாம் எத்தனை நாளைக்கு சார் சிஸ்டம் தாங்கும்? சீக்கிரமா வெளியேற்றி விட்டுருவாங்க சார். நம்ம வீட்டை நம்ம கட்டிக்கலாம் சார். அது மாதிரி தான் அந்த கான்ட்ராக்ட் சொன்னது இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களும் அதே மாதிரி தான் போக போறாங்க சார். இப்ப அதே மாதிரி போகக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஆனா போயிருவாங்களோங்கிற பயம் எதனால வருது? இப்ப யாரெல்லாம் வந்து கூட்டமா இவங்ககிட்ட வந்து சேர்றாங்களோ, மந்தையாக வந்து சேருகிறார்களோ அவங்கெல்லாம் யாரு? இவர்களால் நேற்று வரை ஊழல்வாதிகள் என்று கூறப்பட்டவர்கள். அவங்களெல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய ஆட்சி வந்து எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்குங்கிற அச்சம் மேலெடுத்து. மற்றவங்கள மாதிரி நிச்சயமா ஊழல் பண்ண போறாங்க அப்படிலாம் நான் வந்து சொல்லலை. ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இருக்கணும்னா இவங்க வந்து இந்த 1 லட்சம் கோடி எப்படி ஏர்ன் பண்ண போறாங்கன்னு சொல்லி காமிக்கணும், செயல்லையும் காமிக்கணும். இன்னொன்னு, இவங்க ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் காசு இல்லை, வட்டி கொடுக்கறது தான் கரெக்டா இருக்குன்னு. நான் கேட்கிறேன், டிஎம்கே வந்தபோது அந்த நிலைமை தான் இருந்துச்சு. அவங்க வந்து என்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து காசு கொடுக்காம இருந்தாங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இது முக்கியமான விஷயம். பல பேர் வந்து தெரிஞ்சு செய்யறாங்களா வேணும்னு தெரியாது சொல்லாம செய்யறாங்கன்னு தெரியல. இந்த டெவலப்மெண்ட் ஒரு நாட்டில் வந்து முன்னேற்றம் ஆகணும்னா அதுக்கு வந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு டெவலப்மெண்ட். குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஹியூமன் நீட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இன்னொன்று. இந்த குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னது?
நம்ம பிஜேபி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது தான். எத்தனை ஹைவேஸ் கட்டிட்டோம் பார்த்தீங்களா, எத்தனை ஏர்போர்ட் கட்டிட்டோம். யூபியில் வந்து கட்டின 7 ஏர்போர்ட்டில் 6 ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கட்டி முடிச்சுட்டு. ஏன்னா பேசஞ்சர் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து growth ஜிடிபி எவ்வளோ ஆச்சு, அந்நிய செலவணி எவ்வளோ வந்துச்சு, இதெல்லாம் ஹால் மார்க்காக வச்சு ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை வந்து வரையறுப்பது. இது ஒன்று. ரெண்டாவது, ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி. இது என்னன்னா, கிராமங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் சாலை வசதி இருக்கா, கிராமங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் வந்து சுகாதார வசதிகள் மேம்பட்டு இருக்கா, கிராமங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் வந்து கல்வி நிலையங்கள் சரியாக இருக்கின்றனவா, இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு அடிக்கடி சொல்றாங்கல்ல. திராவிட மாடல், கம்யூனிச மாடல், என்ன பேர் வச்சாலும் அவங்க சொல்றது சரியான ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பாக்குறது. இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்லோவா தான் இருக்கும் டெவலப்மெண்ட், ஆனா பெர்மனண்டா. இதான் வித்தியாசம். அது ஸ்லோவா இப்ப தான் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்லும்போது, பொதுத்துறை நிறுவனங்களும் அது கீழ வருது இல்லையா? இப்போ நீங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும், விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அது அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு அரசு செய்யுது. இப்ப போக்குவரத்து துறையில பெண்களுக்கு இலவச அந்த விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடுத்தாங்க. அதனால வந்து அவங்கள வந்து எக்கனாமிக்காவும், சோசியலாவும் அவங்கள எம்பவர் பண்ண முடிஞ்சது. அப்போ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள வந்து வெறும் ஒரு பேலன்ஸ் ஷீட்ட பார்த்து நடத்த முடியுமா? முடியாது. மக்களுடைய தேவைகள் அந்த லாஸ்ட் மினிட் கனெக்டிவிட்டி, லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிய டார்கெட் பண்ணி தானே நடத்த முடியும். ஆனா இவங்க ஆமா. என்ன சொல்றாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதற்கெல்லாம் திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டு அது. நஷ்டம் 2 விதத்தினால நஷ்டம் வருது. ஒன்று வந்து இந்த ஆங்கிலம் சொல்லுவாங்க, மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் சொல்லுவாங்க. அதாவது சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள். இப்போ இதுல வந்து நான் முதல்ல மொபைல் ஃபோன் வந்தபோது நான் வாங்கும்போது அவுட்கோயிங் காலுக்கு 12 ரூபா, இன்கமிங் கால் எனக்கு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணானா அதுக்கும் நான் 8 ரூபா கட்டணும். அப்படி இருந்தது. இன்னைக்கு 50 பைசா. பிஎஸ்என்எல் வந்து அந்த காலத்துல வந்து அது ஒரு பெரிய ஸ்கேம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஃபேக்ட் என்ன, அது வந்து சந்தையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சக்தியாக கொண்டு. ரேஷன் கார்டு எதுக்கு, ரேஷன் ஷாப் எதுக்கு வச்சிருக்காங்க? இதே காரணத்துக்காக தான், மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஃபோர்ஸ். அதே மாதிரி தான் சில அடிப்படை மக்களுடைய அடிப்படை தேவைகள் விஷயத்துல மார்க்கெட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபோர்ஸா, சந்தையை கட்டுப்படுத்தும் சக்தியா இவங்க பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வரணும், செய்யணும். அதனால வந்து இப்ப இவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க, இதனால எல்லாம் பணம் போகுது. அதான் அது வந்து இட்ஸ் அ வில்லிங் சாக்ரிஃபைஸ், சொசைட்டிக்காக வேண்டி பண்ண வேண்டியது. ஆனா அதே சமயம் அங்கேயும் ஊழல் இல்லாம இருக்கா, அந்த ஊழல்லாம் தடுத்து நிப்பாட்டட்டும். எங்க ஊழல் இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டட்டும், அது நீ வரவேற்க தகுந்ததுதான். ஆனா உடனடியா வந்து பொதுத்துறை நிறுவனம் இவங்க 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ இவங்களை டிஎம்கே எவ்வளவு சொல்றவங்க, இவங்க எதுக்கு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க? சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. இப்போ இதுல வந்து ப்ராஜெக்ட்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ ஆகக்கூடிய மொத்தத்துல வந்து எனக்கு என்ன அச்சமா இருக்கு, இந்த பிரைவேட்டைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா காட்டிட்டு இருக்காங்க. டாஸ்மாக பிரைவேட்டைஸ் பண்ணிட்டு போட்டு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இதை காரணமா வச்சு எலக்ட்ரிசிட்டியை பிரைவேட்டைஸ் பண்ணிட போறாங்களா? மார்கரெட் தாட்சர் வந்து முதல்ல அது மாதிரி தான் பிரைவேட்டைசேஷன் பெரிய அளவுல போய்கிட்டு இருந்தாங்க. நான் நேரம் 92, 93 நான் இங்கிலாந்து ஒரு வருஷம் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸுக்காக போயிருந்தேன், எம்ஏ பண்றதுக்காக போயிருந்தேன். அந்நேரம் வந்து அங்க உள்ள பேராசிரியர் வந்து எங்ககிட்ட சொல்றாரு, நீங்களாம் அரசு அதிகாரிகள், பிரைவேட்டைசேஷன்ல எச்சரிக்கையா இருங்க. நாங்க காரண காரியம் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் பிரைவேட்டைசேஷன் போய் இன்னைக்கு எல்லா வேலையும் எங்களுக்கு கூடி போயிருக்கு. அந்த மாதிரி நீங்க மாட்டுவாங்க, அந்த சிக்கல்ல மாட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா எல்லாமே பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சுன்னா, இப்ப பாருங்க, ஏர் இந்தியா எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணியாச்சு. இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஒரு ஏர்ஃபேரே கிடையாது. ஒரு காலத்துல அஸ்ஸாமில் உள்ள ஜோர்ஹாட்டுக்கு நாங்க கல்கட்டால இருந்து போறதுக்கு மொத்தமே 21 ரூபா தான். இதுல ஏர்ல பை ஏர் 21 ரூபாய், 42 ரூபாய். ஏன்னா ட்ரெயின்ல போறதுன்னா அந்நேரம் மீட்டர் காசு தான் இருந்துச்சு அங்க. ட்ரெயின்ல வந்து இதுல அஸ்ஸாமுக்கு போறது, கவுஹாத்தி இதுக்கெல்லாம் கல்கத்தால இருந்து போறதுக்கு ஏறக்குறைய 42 மணி நேரம் ஆகும். அதுல இதுல போறதுன்னா, ஃபிளைட்ல போறதுன்னா சரி 1 மணி நேரத்துல போயிடலாம். அப்ப ஜனங்கள் சீக்கிரமா போகணுங்கிறதுக்கு அவ்வளவு கம்மியா இது வச்சிருந்தாங்க, ஏர்ஃபேர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இது இல்ல, ரெண்டும் இல்ல. ஃபங்க்ஷன் காலத்துல பாருங்க, மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு போறதுக்கு நார்மலா வந்து 4000 ரூபாய் டிக்கெட்டு. தீபாவளி சமயத்துல, பொங்கல் சமயத்துல எல்லாம் பாருங்க 18,000 ரூபாய் டிக்கெட்டு வச்சிருக்காங்க. யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு. அதனால வந்து இதுல வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறத ஒரு அரசு செய்யணும். மெட்ரோல எல்லாம் வந்து எந்த பணத்தையும் யாரும் சீக்கிரப்படுத்த முடியாது. உலகத்துல எந்த மெட்ரோவுமே ப்ராஃபிட்டபிளா நடக்கிறது கிடையாது. மெட்ரோங்கிறது ஒரு சோசியல் சர்வீஸ், அதனால அது இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் புரிஞ்சு பேசணும். அது நிதியமைச்சரா இருக்கவங்க நிச்சயமா பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். பேசினா தான் சந்தோஷமா இருக்கும்.
இன்னைக்கு வந்து ரெண்டு விதமாவும் பேசுறாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க, இதையெல்லாம் நாங்க உண்மை நிலவரத்தை சொல்றதுக்காகத்தான் சொல்றோம். மத்தபடி எங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. இதை ஒரு எக்ஸ்கியூஸா பயன்படுத்தி நாங்க சொன்னதெல்லாம் செய்யாம விட்டுருவோம்னு கிடையாது. கண்டிப்பா இல்ல. செய்வோம். ஆனா எப்படி இதையும் செய்வோம்? மென்ஷன் பண்ணி இல்ல சார் தங்கம் தென்னரசு இதையும் மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அறிவிச்ச நலத்திட்டங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 6,00,000 கோடி தேவைப்படும். கடன் வாங்காம இதெல்லாம் நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க? இன்ஃபாக்ட் தாவேகாவுடைய 5 வருஷம் ஆட்சி முடியும் பொழுது எழுதி வச்சுக்கங்க. நான் சவால் விடுறேன். இந்த 10,00,000 கோடி கடன் என்பது 20,00,000 கோடியாக இருக்கும். அப்படி இல்லன்னா என் பதவிய விட்டு நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சவால் விட்டிருக்கிறார். இந்த பாருங்க, பாலிட்டிஷியன் சவாலுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. இவங்க ஒரு சவால் விடுவாங்க, அவங்க ஒரு சவால் விடுவாங்க. அது விட்டுக்கிட்டோம். ஆனா தென்னரசு சொன்ன புள்ளிவிவரங்கள் அத்தனையும் தவிர்க்க முடியாதவை, உண்மையானவை. அதை யாரும் வந்து சந்தேகிக்க முடியாது. அதுக்கப்புறம் திருக்குறளை எல்லாத்துக்கும் கோட் பண்ணக்கூடாது. இவங்க இந்த அறிக்கையிலேயே முதல்ல குறளை கோட் பண்ணியிருக்காங்க. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. அது தனி மனித வாழ்க்கையில் பொருந்தும். தனி மனித வாழ்க்கையுடைய குடும்ப வாழ்வு செலவுகளில் அது பொருந்தும். அதுதான் தனி மனித வாழ்க்கையிலையும் கடன் வாங்குவாங்க. கடனை வாங்கி பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு கடன் அடைப்பாங்க. அது வேற. குடும்ப செலவுல வந்து நீங்க குறிப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த குறள் எழுதப்பட்டது. அதை நீங்க கவர்மெண்ட் பட்ஜெட்ல வந்து போடக்கூடாது. இதுல அமெரிக்காவாகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாகட்டும், அவங்க எல்லாருமே லோன் வந்து எக்கச்சக்கமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1947 இருந்து 2014 வரைக்கும் எவ்வளவு லோன் வாங்கியிருந்தாங்களோ அதை விட அதிகமா 2014 இருந்து 2026 வரைக்கும் வாங்கியிருக்காங்க 12 வருஷத்துல. இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜப்பான் ஒரு காலத்துல டிப்ரெஷன்ல இருந்துச்சு. மாறி 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 அவங்க லோன் வாங்கிக்கிட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. புது புது ஸ்கீமா உருவாக்குனாங்க. கடலுக்கு அடியில ஒரு ஏர்போர்ட்டை கட்டினாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்க. இப்படி 7-8 வருஷம் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த நிலைமை வந்து சீராக்குனாங்க. இவ்வளவுலாம் சொல்றாங்களே. ஒண்ணு கேட்கிறேன், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இருந்ததா காலை சிற்றுண்டி நம்முடைய இதுல அரசு பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் கொடுப்போம்னு இருந்ததா? இல்லை. அது வந்து அந்த அந்த இவங்க விஜய் வந்து விசில் அடிக்க சொன்னான்னு சின்ன பசங்க விசில் அடிக்கலாம். ஸ்டாலின் விசில் அடிக்க சொல்லவும் இல்லை. ஸ்டாலின் வந்து உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவும் இல்லை. அதெல்லாம் அவருடைய எய்ம் இல்லை. இப்ப எல்லா காலத்திலையும் ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக தமிழ்நாடு வந்து லக்கி ஸ்டேட். ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலிருந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்களாலும் அல்லது அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை செய்தால்தான் ஆட்சியில் இருக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாலும் தான் தமிழ்நாடு ஆளப்பட்டது. ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை குஜராத்தோடையும், மகாராஷ்டிராவோடையும், கர்நாடகாவோடையும் கம்பேர் பண்றது என்ன விதமான ஒரு மனநிலை? இல்ல, அப்படிங்கிறதையும் கேள்வி கேட்க கர்நாடகாவோட வேண்டியிருக்கு. கம்பேரிசன்ல வந்து நிறைய ஒற்றுமை இருக்குன்னு நான் சொல்லுவேன். கர்நாடகா வந்து நம்ம அளவுக்கு செய்யல, நமக்கு பக்கத்துல வந்து செய்யறாங்க. ஆனா மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு உரிமை தொகை 3 மாசம் ஒரே அடியா டக்குன்னு தூக்கி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆதார் கார்டை கொஞ்சம் செக் பண்ணுமே, உங்க வீட்டை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீம்ல இப்ப நிறைய பேருக்கு பணமே கொடுக்கறது இல்லை. இதான் உண்மையில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மகாராஷ்டிரா டபுள் எக்கானமி நம்மளோட கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து டபுள் எக்கானமி. அவங்க டபுள் சைஸ் அவங்களுடைய எக்கானமி. அப்படி ஏன்னா அவங்க ஆதி காலத்துல இருந்து அந்த காலத்துல 3 ஸ்டேட்டு தான் வளர்ச்சின்னு சொல்லி பேசினா இது அந்த பாம்பேன்னு சொல்லுவாங்க நேரம். பாம்பே, பெங்கால் இந்த ரெண்டும் தான் அட்வான்ஸ். அது என்ன சொல்ல போனா பெங்கால் வாஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் இது பாம்பே அந்த நிலைமையில் இருந்தாங்க. நம்ம அந்நியாரம் வந்து குடிசை தொழில இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம். இது 2-3 பேருக்கு 2-3 பெருசு யூனிட் இருந்ததை தவிர இங்க வந்து கனரக தொழில்கள்னு சொல்லி எதுவுமே அதிகமா இருந்தது கிடையாது. அதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாரு காமராஜ். அதையெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்து வந்து திமுக அரசு பார்த்தாங்க. அதனால இந்த இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்கல்ல, அது நீங்க சொல்லலாம் கன்சம்டிவ்னு சொல்லலாம். அது என்ன நுகர்வு, இதுல என்ன பெரிய இது இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க. நான் ஸ்டூடெண்ட் வந்தது எங்க ஸ்கூல்ல பார்த்துருக்கேங்க. காலையில வந்து பிரேயர் மீட்டிங் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டுமொத்தம் வந்து பிரேயர் மீட்டிங் 15 நிமிஷம் பஞ்சு மெல்லடி தேவியன்னு சொல்லி சரஸ்வதியை பத்தி பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸுக்கு போவோம். அதுல 3-4 பசங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ வாத்தியார் வந்து லைம் ஜூஸ் இல்லைன்னா தண்ணி கொடுப்பாங்க. இப்போ காலைல சாப்பிடாம இருக்காம ஒரு பிள்ளை அப்படின்னு கொஞ்சம் துயரத்தோடு சொல்லுவாங்க. இது சர்வ சாதாரணமான வழக்கமா நாங்க பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு வந்து அந்த இது இல்லாத ஒரு நிலைமையை வந்து உருவாக்கி இருக்காங்க. காலையில சிற்றுண்டி போடுறது. அது மட்டும் இல்ல, காலையில வந்து பிள்ளைக்கு வந்து ஆக்கி போடுறதுக்கு டைம் இல்லாம இவனுக்கு ராத்திரி வரும்போது நான் ஆக்கி போடணுமேங்கிறதுக்காக வேண்டி எங்கேயாவது ஓடி போய் கூலி வேலை பார்க்கணுமேனு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லி தாய்மார்கள் ஓடுற பல குடும்பங்கள் இருந்தது. இன்னைக்கு அங்கெல்லாம் வந்து புள்ளர் வயிறார சாப்பிடுவாங்கிற திருப்தியோட தாய்மார்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அவங்களும் வந்து பஸ் பிரயாணத்துக்குன்னு காசு இல்லைன்னு கஷ்டப்படாம அந்த பிரயாணத்தை வந்து இலவசமா பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கன்சம்டிவ்னு சொல்ல முடியாது. இதன் காரணமாக பொருளாதாரம் மேம்படுகின்றது. நான் சொன்னேன் இதெல்லாம் ஹியூமன் நீட் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் ஸ்லோவாகும், இட்ஸ் ஓகே.
4 பேர் பணக்காரன் ஆகிறத விட 4000 பேர் வந்து வறுமை கோட்டுக்கு மேல வர்றாங்கல்ல, அது சரியான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தான் பார்க்கணும். அதனால பொருளாதாரம் புரிஞ்சு பேசணும். என்னென்ன காரணத்துக்காக திமுக காலத்துல ஐ எம் நாட் டிஎம்கே ஓசிஃபரஸ் சப்போர்ட்டர். டிஎம்கே உடைய ஆட்சியில் உள்ள தவறுகளை வந்து மற்றவங்களை விட ரொம்ப அழுத்தமா வந்து நான் பேசியிருக்கேன். ஆனா சில காரியங்கள்ல 100 வருஷமா இருந்தது. சில பேர் கேட்கலாம், ஸ்டாலின் என்ன விசேஷமா பண்ணாரு? எல்லாரும் பண்ணதான் இவரும் பண்ணாரு. ஆமாம், எல்லாரும் பண்ணதான் இவரும் பண்ணாரு. ஆனா he gave a quantum jump. ஒரு அதிவிரைவை ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால ஸ்டாலின் வந்து நிச்சயமா எதிர்காலத்தில் தமிழகத்துடைய பொருளாதார வரலாற்றை எழுதுபவர்கள், சமுதாய பொருளாதார அரசியல் வரலாற்றை எழுதுபவர்கள், அவர்கள் மத்தியில ஸ்டாலின் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் பாசிட்டிவ் சக்தியா இருப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. இவர் அது மாதிரி வரணும்னு ஆசைப்படும். அது மாதிரி செய்யட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல பாத்தீங்கன்னா, ரெவென்யூ டெபிசிட்ட பத்தி பேசும்பொழுது, ஒன்றிய அரசு வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை 7%ல இருந்து 4%க்கு குறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து குடுத்ததே நம்ம வந்து சரியா பயன்படுத்திக்கல. மற்ற மாநிலங்கள் பயன்படுத்தின மாரி நம்ம பயன்படுத்திக்கலன்னு. ஆனா தங்கம் தென்னரசு பேசும்போது சொல்றாரு, ரெவென்யூ டெபிசிட்டுக்கு முக்கியமான காரணமே ஒன்றிய அரசு தான். கிட்டத்தட்ட இவர்கள் கோட் பண்ணக்கூடிய அந்த 70,000 கோடியில கிட்டத்தட்ட 45,000 கோடி அவங்க வந்து நமக்கு நேரத்தோட சரியான நேரத்துல இன்னும் தராம நிறைய பாக்கி வச்சிருக்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி இவங்க கேட்டு வாங்க போறாங்க? இவங்க நேரடியாக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு இடத்துலயும் பாஜகவை இங்க எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப வரவேண்டிய நிதி பகிர்வு இவ்வளவு பாக்கி இருக்கு, இவ்வளவு பேக்லாக் இருக்குன்னா இதெல்லாம் எப்படி கேட்டு வாங்க போறாங்க? மாறாக ஒன்றிய அரசு வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை நல்லா பண்ணுது அப்படின்னா அதுக்கு அதிகமா கொடுக்கத்தான் செய்வாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாஜகவுடைய செயல்பாடுகளை நேத்து மரிய வில்சன் வந்து நியாயப்படுத்த முயற்சி பண்றதை நம்ம பார்க்க முடியுதுல்ல. அதாவதுங்க 2 விஷயம் இருக்கு. வெள்ளை அறிக்கை ஒண்ணு, வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் நிதி அமைச்சர் பேசுறது ஒண்ணு. வெள்ளை அறிக்கையை பத்தி நான் சொல்லிட்டேன். சொன்னவை அத்தனையும் உண்மைகள். ஆனால் எல்லா உண்மைகளும் சொல்லப்படவில்லை இந்த வெள்ளை அறிக்கையில. அதை நான் சொல்லிட்டேன். அடுத்து அவர் பேசுற மரிய வில்சன் பேசுறது அரசியல் பேசுறாரு. அந்த அரசியலுக்கு வந்து என்ன விதமான மரியாதை கொடுக்கணுமோ அந்த விதமான மரியாதையை நம்ம கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம். அதை பத்தி அதிகமா பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் தென்னரசு இருக்காரு. இல்ல அது தென்னரசு இருக்காரு. அவங்க பதில் சொல்லிக்கிட்டு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நீங்க அதிகாரியா இருந்தீங்க அப்படிங்கறதுனால உங்ககிட்ட கேட்கிறேன் சார். இந்த வெள்ளை அறிக்கையை வந்து அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து நேத்து தெரிஞ்சது. மரிய வில்சன் அவர்கள் வந்து பேசும்பொழுது எந்த அளவுக்கு தடுமாறினார், பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவரால் தெளிவாக பதில் சொல்ல முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருந்த அந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்ன அப்படிங்கறதோட விரிவாக்கமே அவருக்கு தெரியாம இருக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்டவங்க ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட இவங்க தயாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இனிவரும் காலங்களில் தாவேகா ப்ராமிஸ் பண்ண இந்த ப்ராமிசஸ அவங்க வந்து டெஃபினட்டா மக்களுக்கு டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா மாற்றம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசா அனுபவம் இல்ல. அப்ப அதிகாரிகளுடைய அனுபவத்தையும் அதிகாரிகளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு தான் இவங்க வந்து பல விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. நீங்க ஒரு அதிகாரியா இருந்திருக்கீங்க. அதிகாரிகள் எப்படி வழி நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்களா? இல்ல இதெல்லாம் பிராக்டிகலி நாட் பாசிபிள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தவிர்ப்பதற்கான முயற்சியில ஈடுபடுவாங்களா? இது எப்படி கோயிங் ஆன் ஃப்ரம் ஹியர், இது எப்படி போகும்னு நினைக்கிறேன்? அவங்க என்ன செய்வாங்கன்னு நான் சொல்ல முடியாது, என்ன செய்யணும்னு சொல்ல முடியும். அதிகாரிகள் என்ன செய்யணும்னா வித்தின் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஒரு அரசு பொலிட்டிக்கல் ஆஃபீஸர், இவங்க அமைச்சர்களும் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், அரசியல் அதிகாரிகள். அப்போ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை கம்ப்ளை பண்ண வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை. மறுபடியும் சொல்றேன், வித்தின் த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் என்ன கட்டளை இட்டாலும் அதை செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகளுடைய பொறுப்பு. அதே சமயம் அதை செயல்படுத்தும் பொழுது நீங்க கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள வந்து நான் வருஷத்துக்கு 12 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கு உள்ளதான் சொல்றீங்க. ஆனால் அந்த 12 சிலிண்டருக்கு 6 சிலிண்டருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு நிதி நிலைமை இப்படி இருக்கு, இது செய்ய வேண்டியது எப்போ நம்மளால செய்ய முடியும், எவ்வளவு செய்ய முடியுங்கிறத பத்தி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க அப்படிங்கிற ஆலோசனை அதிகாரிகள் சொல்லணும். ஒருபடி நிச்சயம் 3 படி லட்சியம்னு சொல்லி அண்ணா சொன்னாரு. ரூபாய்க்கு 1 படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாரு. அதிகாரிகள் என்ன பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணவே முடியாது சார், எக்கானமி வில் கொலாப்ஸ் சொன்னாங்க. அப்படியும் கண்டிப்பா செய்யணும்னு அண்ணா 2 சீட்டில் மட்டும் கொஞ்ச நாள் கொடுத்தாங்க, சென்னையிலையும் கோயம்புத்தூர்ல மட்டும். அதுக்கப்புறம் ஜனங்கள் கேட்கல, ஏன்னா விலைவாசி கூடும்போது 1 ரூபாய்க்கு 1 படிங்கிறது யாருமே அந்நேரம் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி அது அப்படி போயிருச்சு. ஆனா அதை செயல்படுத்தணும்னு அண்ணா நினைச்ச போது அதிகாரிகள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க.
இல்லை இதில் இது சத்துணவு திட்டம்னு சொல்லிட்டு இவர் எம்ஜிஆர் வந்தபோது முதல்ல அதிகாரிகள் வந்து சரி இவ்வளவு செலவாகுமேனாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து நோ அதெல்லாம் கிடையாது, அந்த பேச்சே பேசாதே, கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது ஒரு பாலிட்டிஷியன் நல்ல காரியத்தை செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா, இப்போ இவர் வந்து ஸ்டாலின் வந்து இந்த மதிய காலை உணவு திட்டம்னு சொன்னபோது ஒரு சில அதிகாரிகள் இது பண்ணி தான் செஞ்சாங்க. சார் எல்லாத்தையும் யோசிச்சு செய்கிறீங்களா? இதில் வந்து எவ்வளவு இது எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு தெரியுமா? இவர் சொன்ன எவ்வளவு எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அதை நேர்கொள்ள வேண்டும். ஏன்னா இது முக்கியம், இதை செய்யணும். ஏன்னா மதிய உணவு திட்டம் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னபோது அதிகாரிகள் வந்து சொன்னாங்க, சார் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டார். சனி ஞாயிறு விடுமுறை சார் அப்படின்னாங்க. அதுக்கு அவர் கேட்டாரு, அப்ப விடுமுறையில் அவங்களுக்கு பசிக்காதா அப்படின்னு கேட்டார். இதுதான் தெளிந்த பார்வை உள்ள ஒரு அரசு. இந்த விஷயத்துல நான் எல்லா விஷயத்தையும் எம்ஜிஆர் தெளிந்த பார்வை தான் சொன்னதில்லை. இதுல அவருக்கு வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற வள்ளலாருடைய வாக்குக்கு இலக்கியமாக எம்ஜிஆர் இருந்தார், சந்தேகமே கிடையாது. அது மாதிரி இப்படிப்பட்ட சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தே ஆர் தி ஃபவுண்டேஷன் ஃபார் தி ஃபியூச்சர் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். இது நமக்கு தெரியணும். கன்சம்டிவ்னு சொல்லி எல்லாருக்கும் பல்பொடி கொடுக்குறேன்னா அது கன்சம்டிவ் தேவையில்லை. ஆனால் சாப்பாடு கொடுக்கறது பாரதியார் வந்து தமிழ்நாடு இது இது யாருக்கு வந்து இது கல்வி கற்றுக் கொடுக்கணும் ஒரு பெரிய இது 1920களில் அந்த வரகவி, அந்த முண்டாசு கவிஞன் அவன் சொன்னது என்ன சொன்னாரு? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் கிரீடு கம்யூனிட்டி எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கணும்னாரு. எப்படிப்பட்ட கல்வி? அதுக்கு முதல்ல பயிற்சி கொடுக்கணும். கல்வியை இதுக்கு அப்சர்வ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியை வளர்க்கணும், பயிற்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பல கல்வி கொடுக்கணும், மல்டிபர்பஸ் எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கல்வியினால இந்த உலகத்தையே முன்னேற்றணும்னு எல்லாரும் நினைக்கணும். இப்படியெல்லாம் சொன்ன மனுஷன், கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்ன மனுஷன் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரீ கண்டிஷன், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும். இதுதான் ஒரு அரசுடைய சரியான நோக்கமாக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசாங்கத்துக்கு இதுதான் சரியான நோக்கமா இருக்க முடியும். மக்கள் ஆதரவோட வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவங்கள மாதிரி நான் உங்களை சபிக்கலை. சில மிஸ்டேக் விட்டீங்கன்னா பரவாயில்ல, புதுசாக வந்திருக்கீங்க. ஆனால் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நோக்கம் சரியானதாக நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களோ அதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அதை நிறைவேற்றுங்கள். 6 சிலிண்டர் கொடுக்க முடியல, 2 சிலிண்டர் தான் கொடுக்க முடியும்னா நேரடியாக மக்களிடம் சொல்லுங்கள். நாங்க நினைச்சோம் அந்த அளவுக்கு நிதி நிலைமை வந்து எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுங்க, அதுல தப்பு இல்லை. அவங்க மகிழ்ச்சியாக தான் அடைவாங்க. ஆனா உங்களால கொடுக்க முடியலங்கிறதுக்கு முந்தின அரசு தான் காரணம்னு சொல்லி தயவு செய்து சால்ஜாப்பு சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட சால்ஜாப்பு சொல்லாமல் தான் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை, அதாவது பெரும்பான்மை மக்களுக்கு பலன் தரக்கூடிய எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார்ல, அதுல அர்த்தம் இருக்கு. எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி அவர் சொல்லல. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இந்த இது மகளிர் உரிமை தொகை கொடுத்தது, அடுத்து வந்து பஸ் பயணம் கொடுத்தது, அடுத்து இந்த இது பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது, அடுத்து நான் முதல்வன், புதுமை பெண், இது மாதிரி வந்து மாணவர்களுக்கு கொடுத்தது, இது மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து அவர் வந்து தடங்கள் இல்லாம பண்ணாரு. அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க, மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். அவ்வளவுதான். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்களா? உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.